அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் வெண்ணிலா பிளைன் கேக் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் வெண்ணெய், 200 கிராம் சீனி. இந்த 200 கிராம் சீனியை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் மைதா, இதற்கு 4 முட்டை தேவைப்படும். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ நான் இது 200 கிராம் உள்ள கேக்குக்கு உண்டான ப்ரொபோர்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது நீங்கள் 100 கிராம் செய்கிறாங்க, இதில் எல்லா பொருட்களையுமே பாதி ஆக்கிக்காங்க. அதாவது 100 சீனி, 100 மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 முட்டை போதும். நான் இப்போ இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். இந்த 4 முட்டை இப்போ நான் நல்லா அடிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இது இந்த லெவலில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணி கொண்டு வர்றோமோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ கேக்குக்கு முட்டையை அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா அடித்தா தான் இந்த நுரைக்க பொங்கி வரும். கேக்கும் சாஃப்டாக இருக்கும். இதை எடுத்து இப்படி தனியாக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம 200 கிராம் வெண்ணெயும் அந்த பவுடர் 200 கிராம் பவுடர் சுகர் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிடணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த 200 கிராம் மைதாவை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடித்து வச்ச அந்த முட்டையை கலவையை இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். சேர்த்து அடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடுவோம். நம்ம இந்த வெண்ணிலா எசன்ஸையும் அதோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா அடித்து வச்ச அந்த பேட்டர், அந்த கேக்கோட பேட்டர். இப்போ இதில் நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த ட்ரேயில் பட்டர் ஆட் பண்ணுறேன், ஒட்டாமல் வர்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரேயில் நான் பட்டர் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டர் இதில் ஊற்றிடுவோம், அதில் போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாம் நான் ட்ரேலாக போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓவனை ப்ரீஹீட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வச்சுட்டு பழையபடி
ஹீட் பண்ணுவோம். இப்போ நம்ம மைக்ரோவேனை 180 டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேட்டரை நம்ம உள்ளே வச்சுடுவோம். உள்ளே வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணுவோம். இதை நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கேக் வந்து ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஸ்பான்ச்சியாக. இது நிறைய பொருட்களே தேவையில்லை. ஒரு 6 பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் அழகாக நிறைய செஞ்சு அழகாக சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.